ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 18 23 வரைக்கும் இன்றைக்கு நாம் பார்த்து விடலாம். இது எல்லாமே எகெயின் அந்த போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இதுல பெருசா நமக்கு ஞானம் அப்படிங்கிற எதுவும் இல்லை. இந்த 24வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த அர்ஜுனனுடைய சோகம் அப்படிப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த அர்ஜுனன் உண்மையில தான் கலவரப்பட்டு போகின்ற அந்த ஃபர்ஸ்ட் சமயம் யுத்தத்துக்காக வேற வேகத்துல வந்துச்சுட்டான். ஒரு சங்கெல்லாம் ஊதிட்டான்ல. அதுக்கு இப்போ போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, கண்ணன் ஊதுறான், அதுக்கப்புறம் இவனும் ஊதுறான், நான் ரெடி அப்படிங்கிறது எல்லாம் ஊதிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து இந்த 2 சேனைகளுக்கு நடுவுல நிப்பாட்டு ஆரவாரத்தோட சொல்றான், எவன்லாம் என்ன ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு நான் பார்க்கணுங்கண்ணா. அப்படியே அந்த 2 சேனைகளுக்கு நடுவுல கொண்டு போயிட்டு என்ன நிப்பாட்டு, நான் அப்படியே இந்த போர்க்களத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருந்தான். அப்படி போயிட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மனக்கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 24th ஸ்லோகால இருந்து ஆரம்பிக்குது. அது நமக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அங்க நிறைய இருக்கு. இங்க வந்து அந்த போர்க்களத்துல என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் தான் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் 18 23 வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பாண்டவ சைனியத்தில் திருபதன், திரௌபதேயர்கள் அப்படின்னு சொன்னா திரௌபதிக்கு பிறந்த 5 குமாரர்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே இப்போ கண்ணன் எந்த சங்க ஊதுனா, அப்புறம் அர்ஜுனன் எந்த சங்க ஊதுனா, அந்த பேரெல்லாம் வேற சொல்லணும். அந்த 5 பஞ்ச பாண்டவர்களுடைய ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன சங்கெல்லாம் ஊதுனா அப்படின்னு பேரோட நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அந்த மற்ற வீரர்கள் எல்லாருமே தங்கள் பங்குக்கு அவங்க அந்த சங்க ஊதுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அந்த பாண்டவ சைனியத்தில் திருபதன், திரௌபதிரேயன் அப்படின்னா அந்த திரௌபதியின் 5 புதல்வர்கள், மகாபாகுவான காசிராஜன், அர்ஜுன புத்திரன், இதர்களால் ஜெயிக்க முடியாத சாத்தியகி, இதெல்லாம் வந்து பாண்டவர் சைடில் உள்ள முக்கியமான போர் வீரர்கள். அரசர்களுக்கு தலைவனாகிய திருஷ்டத்யும்னன், சிகண்டி, இவர்களோடு கூட சேனை தலைவர்களாய் சௌரியத்தால் பிறந்த விராடன் முதலிய உத்தம அரசர்கள் ஆகிய எல்லோரும் தங்கள் தங்கள் சங்கங்களை வாசித்தார்கள். பாண்டவர் சைடில் சம் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் இவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுடைய சங்கத்தை வாசித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஏற்பட்ட பெரும் சப்தம் போய் தாக்கினதால் ஆதிசேஷனும் ஆதிகூர்மனும் திடுக்கிட்டு திகைத்து போய் பூபாரத்தை கீழே எரிந்துவிட பார்க்கவே உலகங்களும் ஆட்டம் கொண்டு குலுங்கி நேருவும் மந்திரமும் பக்கத்துக்கு பக்கம் ஆட்டம் கொள்ள சமுத்திர ஜலம் கைலாசம் வரைக்கும் பொங்கி எழுப்ப பூமி குப்புற புரண்டு போக பார்த்தது. கவிதை அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு வருஷா இருந்தது, எவ்வளவு ஒரு பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இதை விட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அந்த சமுத்திரமே பொங்கி ஆகாசத்தை அளவை தாண்டியது, மேருவை தாண்டி சென்றது அப்படிங்கிற மாதிரியும், ஆதிசேஷனும் கூர்மனுமே பூமியை தாங்கி நிற்கின்ற கூர்மனும் ஆதிகூர்மனும் ஆதிசேஷனுமே வந்து ஆட்டம் கண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாமெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்கணும். உலகங்களும் ஆட்டம் கொண்டு குலுங்கி சமுத்திர ஜலம் எது வரைக்கும் போச்சுன்னா கைலாசம் வரைக்கும் ஏறிடுச்சான். அந்த அளவுக்கு பொங்கி எழும்ப பூமி குப்புற புரண்டு போக பார்த்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆகாசம் துணுக்கு துணுக்காக திரித்து போகுமோ என்று தோன்றிற்று. ஆகாயம் எப்படிங்கிறது, ஆகாயம் இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங் சரியா. அது வந்து உடைக்க முடியாது, அது எரிக்க முடியாது, அது நினைக்க முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஆகாயம், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுவே துணுக்கா தெரிச்சது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின் தட் ஹவ் ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள் புல் புல் என்று உதிர்ந்தன, சாரி புல புல என்று உதிர்ந்தன. நட்சத்திரங்கள் கீழே விழ ஆரம்பிச்சிச்சான். சிருஷ்டி போகவே போய்விட்டது, தேவர்களுக்கு நிற்க இடமில்லாமல் போயிற்று என்று சத்தியலோகத்தில் பெரிய கூக்குரல் ஏற்பட்டது. சிருஷ்டியே அழிஞ்சு போச்சுடா சாமி அப்படின்னு தேவலோகத்துல எல்லாரும் கூக்குரல் சொல்றாங்களாம். பகலிலேயே சூரியன் மறைந்து பகலிலேயே சூரியன் மறைந்து போனான்.
பிரளயா காலம் நேர்ந்தது போல் உலகெங்கும் பூதங்கள் என்று கதற கதற தலைப்பட்டன. பிரளய காலம்ன்றது ஒட்டுமொத்த உலகங்களும் அழிகின்ற அந்த காலம். அது பிரளயா அக்னி மூலியமாக நடக்கலாம், அல்லது சமுத்திரம் பொங்குவதன் மூலியமாக நடக்கலாம். அப்போ எந்த மாதிரி ஒரு கூக்குரல் இருக்கும் அப்படின்றது யோசிப்பாங்க. நாலா பக்கமும் எங்க திசைத்தாலும் அப்படியே ஒரு கோரமான அழுகை சத்தம் கூட. ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனை இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஆதிநாராயணன் ஆச்சரியம் அடைந்து, என்ன உலக முடிவே ஏற்பட்டதா என்றாராம். ஆதிநாராயணன் ஈஸ்வரன் எடுத்துக்கணும். ஈஸ்வரனுக்கே இந்த டவுட் வந்துருச்சு, உலகம் முடிய போதோ அப்படின்னு. பின்பு அந்த ஆச்சரியமான முழக்கம் ஓய்ந்தது. ஆகையால் தான் விஸ்வம் பிழைத்து நின்றது. இது எல்லாமே அந்த பயங்கரம் எதனால வந்தது? அவங்க சங்கு எடுத்து ஊதும் போது நிகழ்ந்த இந்த பயங்கரத்தை இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருடைய சங்கும் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் உசிரே வந்ததான் அவ்வாட அப்படிங்கிற மாதிரி. பின்பு அந்த ஆச்சரியகரமான முழக்கம் ஓய்ந்தது. ஆகையால் தான் விஸ்வம் பிழைத்து நின்றது. இல்லாவிட்டால் அப்போதே யுகாந்தம் நேர்ந்திருக்கும். காந்தம்னா அகைன் பிரளயம். அந்த சப்தம் ஓய்ந்து போனாலும் பிரதித்துவனி ஓயாமல் சப்தித்துக் கொண்டு கௌரவர்களின் சேனையை மிகவும் துவம்சம் செய்து வைத்தது. ஏன்னா பாண்டவர்களுடைய சங்கத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த எக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரதித்துவனி அப்படின்னு சொன்னா எக்கோ, அது வந்து மறுபடியும் வந்துட்டு பாண்டவர் கௌரவ சேனைகளை வந்து பயம் காட்டிக்கிட்டு இருந்ததாம். யானை கூட்டத்தில் நுழைந்த சிம்மமானது எப்படி யானைகளை அனாயாசமாக பிளந்து தள்ளிவிடுமோ அப்படியே இந்த சப்தத்தால் கௌரவர்களுடைய ஹிருதயம் வெடித்து போகலாயிற்று. சோ நீ சீம்ஸ் டு பி பெரியாரா இருக்கலாம், உன்னுடைய சேனை இவங்களோட 4 மடங்கு பெருசா கூட இருக்கலாம், சிங்கம் சின்னதா இருக்கலாம், யானை பெருசா இருக்கலாம், பட் யானை தானே சிங்கத்தை பார்த்து பயப்படும். அந்த மாதிரி இந்த பாண்டவர்களின் முழக்கத்தை கேட்டு கௌரவ சேனை பயந்தது என்று ஒப்பிடுகின்றார். இந்த சப்தத்தை கேட்டவுடனேயே ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து ஒருவரை ஒருவர் ஜாக்கிரதையா அணில் என்று சொன்னார்கள். ஏய் கேப்டா ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவர் எச்சரிக்கை உணர்வோடு நிற்கிறாங்களாம். நெக்ஸ்ட் 20வது ஸ்லோகம் இப்போ. அந்த கௌரவ சேனையின் அணிகள் பலமும் பெருமையும் நிறைந்துள்ள ரதர்களான வீரர்களால் முன்போல் அமர்ந்து நிற்கும்படியாக நியமிக்கப்பட்டு யுத்த சன்னத்தமாய் கிளம்பி மிக்க ஆவேசத்துடன் பொங்கி நின்றன. இப்போ கௌரவ சேனைகளுடைய வர்ணனை தொடங்குகிறது. அவற்றை கண்டு பயத்தால் மூவுலகம் கலக்கமுற்றது. பின்பு வில்லாளிகள் பிரளயா காலத்தில் மேகங்கள் ஒன்று கூடி அடக்க முடியாதபடி மழை பொழிந்தார் போலி இடைவிடாது அம்பு மாறி பொழிந்தார்கள். இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரியா, இன்னும் ஸ்டார்ட் ஆன மாதிரியே வந்துருச்சு. ஓகே, அதை பார்த்து அர்ஜுனன் சந்தோஷம் அடைந்து கையில் வில்லை ஏந்தி கொண்டு அங்கே ஆவேசத்துடன் யுத்த சன்னதமாய் நிற்கும் இரு சேனைகளையும் உற்று பார்த்தான். இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் தி வார். இவனும் இது வரைக்கும் கலவரம் அடையாம தான் இருக்கான். இவனும் வந்து வந்துருச்சுடா வார் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபீலிங்ல இருக்கான். இப்போ கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் சொன்னான், இதே வேகத்துலதான் இருக்கான் இப்ப கூட. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து தான் அவனுடைய கலவரம் ஆரம்பமாகுது. நான் முதலே சொன்னேன். இப்ப நான் படிக்க போறது 22 மற்றும் 23வது ஸ்லோகங்கள். பின்பு அவன் பகவானை பார்த்து இவ்வாறு சொன்னான், இப்போது நம் ரதத்தை விரைவாக நடத்தி இவ்விரு சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்தி வைப்பீரே. ஆனால் இந்த கௌரவ சைன்யத்தின் வீரர்களை அனைவரையும் கவனித்து பார்க்கலாம். இங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் எவர்களோடு இந்த யுத்தத்தில் நான் போர் புரிய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த கௌரவர்கள் மிக்க பேராசை கொண்டவர்களாகவும் துஷ்ட சுபாவம் உள்ளவர்களாகவும் இருந்து கொண்டு யுத்தத்திற்கு வேண்டிய யோகியதை இல்லாமல் யுத்தம் செய்து ஜெயிக்க மாத்திரம் ஆசைப்படுகிறார்களே தவிர பெயராமல் நின்று யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. ஸோ இது வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து வேஸ்ட், அவங்க எல்லாம் வெறும் ஆசை தான் வச்சிருக்கானுங்க, அவங்களுக்காக கெப்பாசிட்டியே கிடையாது, அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக தான் பேசிக்கிட்டா. நீ 2 சேனைக்கு நடுவில் நிப்பாட்டு, எவன் எல்லாம் வந்திருக்கேன் என்கிட்ட போர் போட, நான் யார்கிட்ட சண்டை போடணும் பார்க்க வேணாமா, கண்ணா நீ போய் நிற்பாட்டு என்று சொல்லுகின்றான். இனி நெக்ஸ்ட் ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். அங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு எப்படி மனமாற்றம் நிகழ்கிறது என்பதை நாளைக்கு பார்க்கலாம்.